எனவே ஒன்று அரசுக்கு அந்த கெட்ட அமைப்புக்கு ஆதரவாக இருங்கள் அல்லது அமைதியாக இருங்கள் என்பதுதான் ஆதிக்கவாதிகளுடைய அறிவுரை. அதை கேட்காமல் களத்திலே இறங்கி உரிமையின் பக்கம், மக்களின் பக்கம், ஆட்சியாளர்களுக்கு எதிரான பக்கம் நிற்பவர்கள் தான் உண்மையான கலைஞர்கள், படைப்பாளிகள், சமகாலத்து மக்களுக்கான பிரதிநிதிகள். அப்படி நின்றவர் தான் பாரதி ராஜா அவர்கள். இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதி, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படும் இந்திய அரசே என்று இந்திய அரசை வலியுறுத்தி திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குனர்கள், பல்வேறு கலைஞர்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் பாரதி ராஜா தலைமையிலே மிக பெரும் போராட்டம் ராமேஸ்வரத்திலே. அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கணும்ல, இனத்திலிருந்து ஒதுங்கிடக்கூடாது. நீ ஒரு கட்சியில் இருக்க அவசியம் இல்லை, இருக்கலாம், அது உன் விருப்பம், அது இல்லாமலும் இருக்கலாம். ஆனா இனத்தின் பக்கம் இருக்க வேண்டும். ஒரு அரசு என்பது, ஒரு சமூகம் என்பது இனத்தோடு தொடர்புடையது. அந்த இனம் தன்னைத்தானே ஆண்டு விடுகிறதா, அடுத்த இனம் அந்த இனத்தை ஆளுகிறதா என்பதுதான் கேள்வி. பாரதி ராஜாவுடைய படைப்புகள் என்றும் வாழும். அவர் ஒரு பக்கம் நின்றார். அவரை பற்றி பேசும் பொழுது அவர் தமிழர் பக்கம் நின்றார், தமிழர் உரிமையின் பக்கம் நின்றார் என்பதையும் நெஞ்சில் நிறுத்துங்கள். அவர் திராவிடர் பக்கம் இல்லை, அவர் பாரதியர் பக்கம் இல்லை என்பதையும் கவனியுங்கள். என் இனத்தை அழிப்பதற்கு துணை போய் கொண்டிருக்கின்ற இந்திய அரசு என்னுடைய திரைப்பட பங்களிப்புக்காக எனக்கு வழங்கிய பத்மஸ்ரீ பட்டத்தை டெல்லிக்கே திருப்பி அனுப்புகிறேன், எனக்கு வேண்டாம் அந்த நாரப்பட்டம் என்று சொல்லி திருப்பி அளித்தவர், அனுப்பியவர் பாரதி ராஜா. அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். நான் காணொளி பேசும் பொழுது அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே என்று அழைப்பது பாரதி ராஜா அவர்கள் என் இனிய தமிழ் மக்களே என்று தொடங்கியதை பார்த்துத்தான் நாமும் நம்முடைய தமிழ் மக்களை விழித்துத்தான் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தேன். என் இனிய தமிழ் மக்களே என்று பாரதி ராஜா அவர்கள் பேசியது ஒரு ஒரு அவை அடக்கம் அல்லது அவை பண்பு, அவை அழைப்பு என்ற பொதுவான பொருளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் தமிழர்களுக்காகத்தான் கலை படைக்கிறேன், என் இனம் தமிழர் தான், என் தமிழர்களோடு எனக்குள்ள உறவை வெளிப்படுத்தவும் அவர்களுடைய வாழ்வுக்காக பாடுபடவும் நான் இருக்கிறேன் என்ற பொருளெல்லாம் உச்சரியோடு இருக்கும் வகையில்தான் என் இனிய தமிழ் மக்களே என்று தன்னை அவர் அடையாளப்படுத்தி கொண்டார். ஏனெனில் அயல் இன ஆதிக்கக்காரர்கள் தமிழர்களின் இயற்கையான தமிழர் என்ற இனப்பெயரை மாற்றி அவர்கள் விருப்பத்திற்கேற்ப புனைவு பெயர்களான திராவிடன், இந்தியன் என்று வழங்குவதை தமிழ்நாட்டில் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அவற்றுக்கு மாற்றாக நான் என் இன மக்களை அவர்களுடைய இயற்கையான இனப்பெயரோடு அழைக்கிறேன் என்பதையும் பாரதி ராஜா அவர்கள் அதில் வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் ஏதோ இட்டு கட்டி பாரதி ராஜாவுக்கு ஒரு நம்முடைய தமிழ் தேசியத்திற்கு புகழ் சேர்த்துக் கொள்வதற்காக கற்பனையாக சொல்வது போல் பலருக்கு தோன்றலாம். அது நான் சொல்லுகின்ற கருத்துக்களில் இருந்து நான் சொன்னது சரிதானா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துக் கொள்ளலாம் அல்லது சோதித்து பார்த்துக் கொள்ளலாம். நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் தமிழ் திரைப்பட உலகில் ஆற்றிய மாபெரும் வரலாற்று திருப்பங்களை, மிக உன்னதமான கலை படைப்புகளாக திரை காவியங்கள் அவர் வழங்கியதை பலரும் புகழ்ந்து பேசுகிறார்கள். அதெல்லாம் உண்மைதான். நானும் அவருடைய படங்களை பார்த்து அவருடைய ரசிகராக ஆனவர்களில் ஒருவன் தான். பல படங்கள்
16 வயது நிலை மட்டுமல்ல, பல படங்கள். அந்த அடிப்படை மாற்றம் என்பது, திரைப்படம் என்பது நாடகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ற பார்வையை 100க்கு 100 மாற்றியவர் பாரதி ராஜா. கூத்து, நாடகம் என்ற பல அமைப்புகள் இருக்கலாம் நம் முன்னோர்களிடம். ஆனா இது அடுத்த எவல்யூஷன் அல்ல, இது முற்றிலும் மாறுபட்டதாக திரைப்படத்தை அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அதை படைத்து காட்டியவர், செயல்படுத்தி காட்டியவர் பாரதி ராஜா. ஸ்டுடியோவுக்குள் முடங்கி கிடந்த இந்த திரைப்படத்தை, ஸ்டுடியோவுக்குள் கருவிகள் தான் இருக்கலாம், கருவிகளுக்கு உரிய இடம்தான் ஸ்டுடியோ, அதன் வழியான திரைப்பட செயல்பாடுகள் அங்கே நடக்கலாம், காட்சிகள் வெளியில் தான் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே காட்சிகளை வெளியிலே போய் எடுத்து நம்முடைய கிராமங்களை, நம்முடைய மக்களை, நம்முடைய பாட்டிமாரை, நம்முடைய இளம் பெண்களை, நடுத்தர வயது 16 வயது நிலை படம், இளைஞர்கள், முதல் மரியாதை படம், 40 வயசுக்கு மேல 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன், அவருக்கும் ஒரு காதல், அவர்களுடைய வாழ்க்கை, இப்படி பன்முக ஆற்றலோடு படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா. இதை நான் சொல்வதை விட திரைப்பட வல்லுநர்கள், திறனாய்வாளர்கள் பலர், ஊடகத்தார் மிகச் சிறப்பாக 2-3 நாட்களாக இவற்றையெல்லாம் பல்வேறு வடிவங்களில், தொலைக்காட்சிகளிலும் சரி, காணொளிகளிலும் சரி, நாளேடுகளிலும் சரி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பாராட்டு, நன்றி. அதே வேளை பாரதி ராஜாவினுடைய ஒரு பகுதியை விட்டு விட்டார்கள். ஏன் விட்டார்கள் என்பதுதான் கேள்வியா இருக்கிறது. அவர் திரைப்பட இயக்குனர், திரைக்கலையோடு நின்றவர் அல்ல, தமிழர்களுக்காக வீதியில் இறங்கி போராடியவர், கைதானவர். இதை ஏன் சொல்லவில்லை? தமிழ் இன உணர்ச்சிக்காக, தமிழ் இன உணர்வுக்காக போராடியவர். சாதாரணமாக அவருடைய முதல் போராட்டம் என்பது எடுத்துக்கொண்டால் நெய்வேலியிலே அவருடைய போராட்டம் என்று நான் கருதுகிறேன். 2002ஆம் ஆண்டு காவிரி நீர் தராத கர்நாடகத்துக்கு நெய்வேலி மின்சாரம் ஏன் நிறுத்து, நெய்வேலியிலிருந்து கர்நாடகத்துக்கு போகும் மின்சாரத்தை நிறுத்து என்று திரைப்பட கலைஞர்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து நெய்வேலியிலே ஆர்ப்பாட்டம் செய்தார் 2002 பாரதி ராஜா. எங்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த போராட்டத்தை 1991 தொடங்கி வைத்தது நம்முடைய இயக்கம், தமிழ் தேசிய பேரியக்கம். காவிரி நீர் தராத கர்நாடகத்திற்கு நெய்வேலி மின்சாரத்தை அனுப்பாதே, 2வது அனல் மின் நிலையத்தில் இருந்து மின்சாரம் போகிறது, அதை நிறுத்து, பொத்தான அமுக்கு என்று போராட்டம் அறிவிக்காமல் நடத்தினோம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கும் அன்பு தோழர் கி. வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்து பல தோழர்கள், நான் அதிலே கலந்து கொள்ளாமல் வெளியிலே தங்கிவிட்டேன். அங்க போகும் வரை தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது என்று அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அவரை போய் பார்க்க போகிறோம், எது மனு கொடுக்க போவது போல இவர்கள் போய், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பல தோழர்களும் சேர்ந்து அவரிடம் பேசி என்ன ஏது என்று அவர் கேட்டு, இதுபோல் காவேரி நீர் தராத கர்நாடகத்துக்கு நெய்வேலி மின்சாரம் போகிறது, இங்கிருந்தே போன் செய்யுங்க, செகண்ட் தெர்மல் ஸ்டேஷன் பட்டனை ஆஃப் பண்ண சொல்லுங்க, கர்நாடகத்துக்கு போகக்கூடாது என்று தோழர் வெங்கட்ராமன் பேச, அது நல்லதுதான், நீங்கள் வாங்க, நம்ம வெளியில போய் போட்டா நம்ம போவோம் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அதிகாரி. இல்லை, இங்கேயே எங்க கண் முன்னால் செய்ய வேண்டும் என்று சொல்லி உட்கார்ந்து விட்டார்கள். வாக்குவாதமாகிறது, முழக்கம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேல. அதன் பிறகு காவல்துறை அங்கே வந்து இவர்களெல்லாம் கைது செய்து கடலூர் சிறையில அடைத்தார்கள். பல நாள் சிறையில இருந்தார்கள். பின்னர் தான் வழக்கு நடத்தி பிணை எடுத்தோம். நீண்ட நாள் சிறையில இருந்தார்கள்.
அந்த முதல் போராட்டம் தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்தியது. அந்த தேதி 17/7/1991. 2002 பாரதி ராஜா அவர்கள் அந்த போராட்டத்தை மிக பிரம்மாண்டமாக மறுபடி நடத்தினார். அந்த இடம் தேர்வானதற்கு காரணம் இயக்குனர் மணிவண்ணன், நடிகர் மணிவண்ணன் அவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர். பல கூட்டங்களுக்கு தஞ்சாவூரில் அழைத்திருக்கிறோம். அன்புக்குரிய தோழர், நடிகர், இயக்குனர். அப்படிப்பட்ட மணிவண்ணன் அவர்கள் இன உணர்வு மிக்கவர், போராட்ட குணம் உள்ளவர். அவரும் பாரதி ராஜாவும் நெருக்கமானவர்கள். அவர்களுக்குள் பேசிதான் காவேரிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கருத்து வந்தது பாரதி ராஜாவுக்கு. நம்ம சொல்லி அல்லாது அவர்களுக்காக வந்தது. என்ன போராட்ட வடிவம் என்னும் போது இந்த நாம் நடத்திய போராட்ட வடிவத்தை மணிவண்ணன் போன்றவர்கள், நம்முடைய வி சேகர் போன்றவர்கள் சொல்ல அந்த வடிவத்தை எடுத்து அந்த போராட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்தினார் பாரதி ராஜா அவர்கள். 2002 அதன் பிறகு நம்முடைய இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே, மிக கொடுமையாக ஈழத்திலே நம்முடைய இனம் இந்திய அரசின் துணையோடு அழிக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே 2008 ராமேஸ்வரத்தில் போராட்டம், இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதி, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படும் இந்திய அரசே என்று இந்திய அரசை வலியுறுத்தி திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குனர்கள், பல்வேறு கலைஞர்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் பாரதி ராஜா தலைமையிலே மிக பெரும் போராட்டம் ராமேஸ்வரத்திலே. அது 2008 அந்த போராட்டத்தில் சீமானவர்களும் அமீர் அவர்களும் பேசிய பேச்சு இந்தியாவுக்கு இடுப்பு வெளிவரக்கூடிய அளவில் ஆபத்தாக அமைந்து விட்டது என்று கூறி வழக்கு போட்டு அவர்களை கைது செய்தார்கள். நிபந்தனை பிணையிலே அவர்கள் மதுரையில் இருந்து கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பாரதி ராஜா தலைமையிலே திரைத்துறையினர் நடத்தியிருக்கிறார்கள். எண்ணி பாருங்கள். இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்கிறோம். ஒரு திரை கலைஞர், படைப்பாளி, அந்த துறையில் வல்லுநராக இருக்கிறார். எந்த இனத்துக்காக எந்த மொழியில் படம் எடுக்கிறாரோ அந்த இனத்தினுடைய உரிமைகளை, அந்த இனத்தினுடைய துயரங்களை போக்க, அந்த இனத்தின் மீது அக்கறை கொள்ள போராட்டங்கள் நடத்துவதும் ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த மண்ணிலே வசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை. கலைஞர்களுக்கும் கடமை, பேராசிரியர்களுக்கும் கடமை, எல்லாரும் விஞ்ஞானிகளுக்கும் கடமை. தன் கடமையை நிறைவேற்றியவர் பாரதி ராஜா. ராமேஸ்வரத்திலே அந்த போராட்டம் கடுமையாக இன அழிப்பை தீவிரப்படுத்துகிறது இந்திய அரசு துணையோட லங்கை சிங்கள அரசு. பாரதி ராஜா தலைமையிலே ஒரு போராட்டம். சென்னை திரைப்பட வர்த்தக சபை முன்பாக போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், கூட்டம். அது நடந்தது 2009 23/4/2009. கடுமையான நேரம். நம்ம இடம் அழிந்து கொண்டிருக்கிறது. நெடுமான் ஐயா, வெள்ளையன், நான் மற்ற நண்பர்கள்லாம் அதில் கலந்து கொண்டு உரையாற்றினோம். அப்பொழுதுதான் அந்த பேசி கொண்டிருக்கும்போதே அறிவித்தார், என் இனத்தை அழிப்பதற்கு துணை போய் கொண்டிருக்கின்ற இந்திய அரசு என்னுடைய திரைப்பட பங்களிப்புக்காக எனக்கு வழங்கிய பத்மஸ்ரீ பட்டத்தை டெல்லிக்கே திருப்பி அனுப்புகிறேன், எனக்கு வேண்டாம் அந்த நாரப்பட்டம் என்று சொல்லி திருப்பி அளித்தவர், அனுப்பியவர் பாரதி ராஜா. பட்டங்களுக்காக பல்லக்கு தூக்குவோர் அல்ல பாரதி ராஜா, பல்லிழிப்பவர் அல்ல பாரதி ராஜா. சாதாரணமா இது கடைசி வரை அதை வாங்கவில்லை. இந்த பத்மஸ்ரீ அதை போட்டுக் கொள்வதும் இல்லை, அதை விரும்புவதும் இல்லை, வெறுத்தார். பகைவன் நமக்கு பட்டம் கொடுப்பதா என்று வெறுத்தார். அதன் பிறகுதான் நீண்ட காலத்துக்கு பிறகு எனக்கு நேரடி தொடர்பு பாரதி ராஜா அவர்களோடு வருகிறது. காவேரி உரிமை மீட்பு குழு என்று வைத்து பல போராட்டங்களை பலருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் காவேரி பிரச்சனைக்காக. அப்படி இருக்கும்போதுதான் காவேரி சிக்கல்ல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதை நிறைவேற்ற
முன்வரவில்லை இந்திய அரசு. காவேரி தீர்ப்பாயத்தின் தீர்ப்பையும் நிறைவேற்ற முன்வரவில்லை, மறுத்துவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் செயல்படுத்தவில்லை. எனவே இந்திய அரசை கண்டித்து, மோடி அரசை கண்டித்து போராட்டம் என்று அறிவித்தோம். சென்னையிலே கூடி பேசி நம்முடைய ஐயா பாரதி ராஜா தலைமையிலே சீமான், அதுபோல நம்முடைய வேல்முருகன் அவர்கள், தனியரசு அவர்கள், தமிமுன் அன்சாரி அவர்கள், கருணாஸ் அவர்கள், அப்போ திரைப்படத்துறையிலே உள்ள வெற்றிமாறன் போன்றவர்கள், இப்படி பலர் அங்கே இணைந்து கூடி ஒரு முடிவெடுத்தோம். இவ்வளவு காலத்துல இன்னைக்கு 2018 ஆண்டு, அது 10/4/2018 அன்று சென்னை சேப்பாக்கத்திலே கிரிக்கெட் மைதானத்தில் IPL போராட்டம் தொடங்குகிறது. இந்திய அரசின் ஆதரவோடு, ஏற்பாட்டோடு. காவிரி சிக்கலில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாத, காவிரியில் தமிழ்நாட்டு உரிமையை காப்பதற்கு முன்வராத இந்திய அரசை IPL நடத்தாதே என்று மறியல் செய்வோம் என்று அறிவித்து மறியல் செய்தோம். அண்ணா சாலை முடிவில் இருந்து ஆரம்பம். போலீஸ் தடை, கயிறு கட்டி நிற்குது. கயிறு தடையெல்லாம் அறுத்து எரிஞ்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்க, முன்னேறி போயிட்டு இருக்கு. தடியடி காவல்துறை நடத்துகிறது. நம்முடைய இயக்குனர் களஞ்சியம் கடுமையாக தடியடிபட்டு காயம்பட்டார். மிக அதிகமாக காயம்பட்டவர் தான். இன்னும் சில இளைஞர்கள் காயம்பட்டார்கள். நாம் தமிழர் தம்பிகள் கடுமையான அடிபட்டு காயம்பட்டார்கள். ஆனாலும் மறியல் தான், மறியல் செய்து கைதானோம். 800 பேர் இருக்கும் என்று நினைக்கிறேன். ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கொண்டு போய் எங்களை எல்லாம் வைத்து அடைத்தார்கள். கைது செய்து எல்லாரையும், கைதுக்கு எல்லாரும் உடன்பட்டு போனோம். அப்புறம் அவராக இரவில் விட்டார்கள். மருத்துவமனையிலே களஞ்சியம் சேர்க்கப்பட்டார். இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ இதெல்லாம் கண்டுகொள்வதில்லை, ஒன்றும் செயல்படுத்துறதும் கிடையாது. கோரிக்கை ஆதரிச்சு அன்னைக்கு அதிமுக அரசு, எதிர்க்கட்சி திமுக இதெல்லாம் கவலைப்படல அவங்களுக்கெல்லாம். இந்த விஷயத்திலாம் எது கவலைப்படணும்? தமிழச்சியை ஏமாத்துறதுக்கு எத்தனையோ வகை இருக்குது, என்ன அப்படின்ட்டு விட்டாங்க. 2 நாள்ல, அடுத்த 2 நாள்ல நரேந்திர மோடி வருகிறார், சென்னைக்கு வருகிறார் என்றவுடன் மீனம்பாக்கத்திலே கருப்பு கொடி. இந்த 10/4 IPLனாக்க 12 நாள் கருப்பு கொடி போராட்டம் மீனம்பாக்கத்துல. பல வடிவங்கள்ல பல பேர் நாங்க இப்ப சொன்னவங்கலாம் அங்கங்க நின்று கருப்பு கொடி காட்டி கைதானோம். நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி. அந்த கெடுபிடியிலையும் மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்குள்ள பிரச்சனை இல்லாம போனவர் பாரதி ராஜா தான். நாங்கள்லாம் அந்த பக்கத்துல வெளியில போறதுக்கு முன்னாடி எங்களை தனியரசு, தமிமுன் அன்சாரி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைச்சா காட்சி அப்படியே. தமிமுன் அன்சாரி ஓடுறாரு, கைதுக்கு முடியாதான்ட்டு ஓடுறாரு, விரட்டிட்டு போதாக்க. நான் படுத்துக்கிட்டு வர முடியாதுங்க, எல்லாரும் படுத்துட்டாங்க, தூக்கி போட்டு போடுறாங்க நம்ம போலீஸ் காவல்துறையினர் எல்லாம். அந்த மாதிரி அங்கங்க போராடி சீமான் ஒரு இடத்துல கைது, பல்வேறு இடத்துல வேல்முருகன், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல கைது செய்யப்பட்டோம். நாங்கள்லாம் மீனம்பாக்கத்தை எதிர்த்தாப்புல, மீனம்பாக்கத்துக்குள்ளேயே கைதானது பாரதி ராஜாவும் அவரோடு போன திரைப்பட இயக்குனர்களும் தான் கைதானாங்க. அப்படிப்பட்ட போராட்டம் நடத்தியவர் பாரதி ராஜா. அதுக்காக ஒரு வேலை அறிக்கை கொடுக்கவில்லை. அந்த மாதிரி நெருக்கடியிலையும் ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு பின்வாங்காமல் ஒதுங்காமல் நின்ற வீர தமிழன் பாரதி ராஜா. அதுதான் அது போல அவர் நடத்தினாரு. இப்படிப்பட்ட பல போராட்டம். கல்லணையில பெரிய கூட்டம், காவேரிக்காக பெரிய கூட்டம். அது அதே ஏப்ரல் மாதம் தான், ஏப்ரல் கடைசியில இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் தண்டுட்டாங்க. பாரதி ராஜா காவேரி உரிமைக்காக போட்டு அவ்வளவு பெரிய கூட்டம் நடந்துச்சு. அது இவ்வளவு நடந்திருக்குங்க, சாதாரண கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவ்வளவு ஈடுபட்டார். என்ன ஆச்சு தெரியுமா? அன்னைக்கு பாரதி ராஜா அப்படி தொடர்ந்து ஈடுபடுறது, திரைப்படக்காரர்கள்லாம் வருவதை பார்த்துட்டு, திரைப்படத்தான் எங்களுக்கு தான் சொந்தம், யோகபோகம், திரைப்படத்துல அரசியல் எங்களுக்கு தான், திரைப்படம்னா நாங்க தான் என்று சொல்லி கொண்டிருக்கிற கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இல்லை என்றாலும், எதிர்கட்சியா இருந்தாலும் திரைப்படத்துறை அதுதான் ஆதிக்கம் செலுத்தி வந்தது. பல நெருக்கடிகளை பாரதி ராஜா கொடுத்தாங்க. பல நெருக்கடிகள், பல மிரட்டல்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க.
உண்மையானு விசாரிச்சு பாருங்க. பல பேர் அங்க அவரோட பாரதியாரோட இருந்தவங்களாம் இருக்காங்க, திரைத்துறையினர் நண்பர்கள்லாம் இருக்காங்க. உண்மையா இல்லையான்னு விசாரிச்சு பாருங்க. நான் மணியரசன் சொல்றது உண்மையா இல்லையான்ட்டு. நீதான் போராடல, போராடுறவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கலாம். அதையெல்லாம் சமாளித்தவர், சந்தித்தவர். பிறகு அகவையாகிவிட்டது, இப்படி ஓய்வடைஞ்சிட்டார். கடைசியாக நான் அவரை பார்த்தது வந்து பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்க, பல உரையாடல்கள் நடத்தியிருக்கோம். அது ஒரு பக்கம். அவருடைய மகன் போன ஆண்டு இறந்து விட்டார். பெரிய துயரம். அது உடனடியே போக முடியல. கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு தான் அதை விசாரிக்கிறேன். நான் அவர் வீட்டுக்கு போறேன். அங்க வீட்டில் ஒரு படுக்கையில் இருந்தார், நீலாங்கரையில படுக்கை. வீட்டுல ஒரு அந்த மகன் இறந்ததே நொடிச்சு போயிடுச்சு. ஒரு மனசு உள்ளம் நொடிச்சு போயிடுச்சு. தெம்பு இல்லை. அது பெரிய இழப்பு அவருக்கு. ஒரு மகன், ஒரு மகள், பெரிய இழப்பா. மனசு ஒடிஞ்சு போய் அப்படியே ஏற்கனவே கொஞ்சம் பலவீனமா இருந்திருக்காரு. படுத்துட்டாரு. நாங்க போன போது ஏன்னு உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். அதன் பிறகு அவர் வெளியில வர்றதில்லை. அப்படியே இருந்து எழுதியிருக்காரு. இந்த செய்திகளை அவர் திரைப்படத்துறையில் பெரிய ஆளுமையா இருந்த ஒரு புதிய வரலாற்றை தொடங்கி வைத்தார் என்பது உண்மை. இன்னைக்கு ஏராளமாக அவருடைய வழியிலே வந்தவர்கள், நேரடியாக அவரிடம் பயின்றவர்கள், எட்டியிருந்து அவரிடம் பயின்றவர்கள் என பலரும் இன்றைக்கு பாரதி ராஜாவின் வாரிசுகளாக தமிழ் திரையுலகிலே விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆலமரம் என்று சொல்லலாம், அதைவிட பெரிதாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி தந்தவர் பாரதி ராஜா. கலைஞர்கள் என்பவர்கள் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கணும்ல, இனத்திலிருந்து ஒதுங்கிடக்கூடாது. இனத்திலிருந்து ஒதுங்கிடக்கூடாது கலைஞர்கள் என்பவர்கள். நீ ஒரு கட்சியில் இருக்க அவசியம் இல்லை, இருக்கலாம், அது உன் விருப்பம். அது இல்லாமலும் இருக்கலாம். ஆனா இனத்தின் பக்கம் இருக்க வேண்டும். ஒரு என்பது, ஒரு சமூகம் என்பது இனத்தோடு தொடர்புடையது. அந்த இனம் தன்னைத்தானே ஆண்டு விடுகிறதா, அடுத்த இனம் அந்த இனத்தை ஆளுகிறதா என்பதுதான் கேள்வி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நம்மை நாமே ஆண்டு கொண்டால் நமக்கு ஒருத்தன் திராவிடன்னு பேர் வைப்பானா, நம்மை நாமே ஆண்டு கொண்டால் இன்னொருத்தன் இந்தியன்னு பேர் வைப்பானா, தமிழர் தான் நம்ம. எனவேதான் என் இனிய தமிழ் மக்களே என்று பாரதி ராஜா சொல்லும் பொழுது இந்த உட்பொருள் எல்லாம் இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு கருத்தை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கலைஞர்கள், படைப்பாளிகள், இயக்குனர் போன்றவர்கள் அரசியலுக்கு அப்பால் பட்டிருப்பது நல்லது என்று சிலர் சொல்வார்கள். ஏன் பலர் சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? நிலவுகின்ற சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டும், நிலவுகின்ற ஆட்சியை மாற்றியமைக்க வேண்டும் என்று பேசுவது அவர்களுக்கு கலகம் போல் தெரியும். எதையும் பேசாமல் அமைதியாக இருந்தால் இந்த மோசமான அரசாங்கத்தையும் சமூக அமைப்பையும் அப்படியே ஏற்றுக்கொண்டதாக பொருள். அதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு போகலாம். எனவே ஒன்று, அரசுக்கு அந்த கெட்ட அமைப்புக்கு ஆதரவாக இருங்கள் அல்லது அமைதியாக இருங்கள் என்பதுதான் ஆதிக்கவாதிகளுடைய அறிவுரை. அதை கேட்காமல் களத்திலே இறங்கி உரிமையின் பக்கம், மக்களின் பக்கம், ஆட்சியாளர்களுக்கு எதிரான பக்கம் நிற்பவர்கள் தான் உண்மையான கலைஞர்கள், படைப்பாளிகள், சமகாலத்து மக்களுக்கான பிரதிநிதிகள். அப்படி நின்றவர் தான் பாரதி ராஜா அவர்கள். ரஷ்ய புரட்சி காலத்திலே ரஷ்ய புரட்சியின் ஓட்டத்தில் நின்று கொண்டு மக்களை புரட்சிக்கு அழைத்தவர்கள் கார்கி போன்ற மிகப்பெரிய படைப்பாளிகள், மாயாவஸ்கி போன்ற கவிஞர்கள், ஷோலகோ போன்ற மிக பிரபலமான நோபல் பரிசு வாங்கிய எழுத்தாளர்கள், நாவலாசிரியர்கள். இவர்களெல்லாம் பகிரங்கமாக ஜார் மன்னனுக்கு, அவனுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக, அவன் வைத்திருந்த சமூக அமைப்புக்கு மாறாக ஒரு புதிய சமூக அமைப்புக்கு, கம்யூனிச இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து களத்திலே நின்றார்கள். அவர்கள் பெயர்கள் தான் மிகச்சிறந்த படைப்புகளை வழங்கினார்கள். மிகச்சிறந்த படைப்புகள் அவை இன்றும் வாழ்கின்றன. அப்படித்தான் பாரதி ராஜாவுடைய படைப்புகள் என்றும் வாழும். அவர் ஒரு பக்கம் நின்றார். அவரை பற்றி பேசும் பொழுது அவர் தமிழர் பக்கம் நின்றார், தமிழர் உரிமையின் பக்கம் நின்றார் என்பதையும் நெஞ்சில் நிறுத்துங்கள். அவர் திராவிடர் பக்கம் இல்லை, அவர் பாரதியர் பக்கம் இல்லை என்பதையும் கவனியுங்கள். எங்கிருந்தாலும் சரி, இன உரிமை, இனம், தாய்மொழி, தாய்நாடு, தாயகம்
மூன்றுக்கும் எப்பொழுதும் ஒரு பற்றோடு செயல்பட வேண்டும். அவற்றின் உரிமைகளுக்காக நிற்க வேண்டும், வளர்ச்சிக்காக நிற்க வேண்டும். இது அடிப்படை மனித வாழ்வில் அடிப்படை அம்சங்கள் இது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஏதோ பொழுதுபோக்கு அரசியல் அல்ல. அப்படிலாம் நம்மளை சொல்லிட்டு அரசியல் என்பது ஏதோ விரும்புகிறவனுடைய கூடுதலாக உள்ள தொழில் என்று சொல்லி ஆதிக்க இனங்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருக்கின்றன. பாதிக்கப்பட்ட இனம் திரண்டு விடாமல் பார்த்துக் கொள்கின்றன. அதுபோல இல்லாம ஒரு எடுத்துக்காட்டு தான் கலைத்துறையிலே பெரிய வல்லுநராக இருந்தாலும் இன அரசியலிலே இன உரிமை மீட்பிலே உறுதியாக நின்றார். இளைஞர்கள் அந்த வகையிலும் பாரதி ராஜாவை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாரதி ராஜா அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.